வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான இந்த அத்துமீறல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக நிறைய நடந்துட்டு வருது. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அந்த கிராஃப் ஏறிட்டே தான் போகுது. அப்படி இருக்கும்போது அதை பற்றி பெண்களும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமாக நம்ம பொதுமக்கள் எல்லாருமே, சிறுவர்கள், அந்த இளைஞர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. செக்ஷன் 354 ஐபிசி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி உமன். ஒரு பெண்ணின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில் தாக்குதல் நடத்துவது. அதாவது கேட்டால் அவங்கள பொது வெளியில் அசிங்கமாக பேசுவது, அவர்களை தரக்குறைவாக அவங்கக்கிட்ட வார்த்தைகளை கொட்டுவது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பெண்ணை வேண்டுமென்று தெரிந்து பொது வெளியில் அவங்கள அசிங்கமாக படுத்த போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது மாபெரும் குற்றம். செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி உமன் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. இது நான் பெயிலபிள் அஃபென்ஸு. இந்த அஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டு சிறை தண்டனை. அந்த வழக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த கேஸ் அகெயின்ஸ்ட் யூ, யாரோ அந்த வழக்கை அந்த தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஓராண்டிலிருந்து 5 ஆண்டு வரையும் சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 354A ஆஃப் ஐபிசின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட். அந்த செக்ஷுவல் அசால்ட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆபாசமான விஷயத்தை அந்த பெண் முன்னாடி ஒரு பாட்டை பாடுவது, இல்லை அவங்க உடலமைப்பை பற்றி அவங்கள கேலி கிண்டல் செய்வது, இதெல்லாம் செக்ஷுவல் அசால்ட்டுக்குள்ளே வருது. ஒரு பெண் நடந்து போவாங்க, அந்த பெண்ணை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இவன் யாருனே தெரியாது, இவன் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை பார்த்து அவர்களை வர்ணித்து அவங்கள ஆபாசமாக ஒரு மாதிரியாக பேசுவது, கெஸ்டர் பண்ணுவது, சைகை காட்டுவது, இதெல்லாம் செக்ஷன் 354 ஐபிசி படி மாபெரும் குற்றம். இது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா செக்ஷன் 354B ஆஃப் ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம் 354B. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன கேட்டால், அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்ட்ரெஸ்ட் டு டிஸ்ரோப். அதாவது அவங்கள அவங்க உடைகளை களைய சொல்லி அவங்கள அச்சுறுத்துவது, அவங்கள மிரட்டுவது போன்ற விஷயங்கள் செய்வது சட்டவிரோதமான. ஒரு பெண்ணிடம் அது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அது அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 3 to 7 இயர்ஸ் சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ இது பொய்யா நிறைய புகார்கள் பதிவு செய்யப்பட்டாலும், உண்மையான புகாருக்கு கண்டிப்பாக அதுக்கு சாட்சி இருப்பாங்க. அதை விசாரிப்பாங்க, காவல்துறை விசாரித்து அவள் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆகவே ஒரு பெண்ணை அசால்ட் செய்து, அதாவது அவங்கள அச்சுறுத்தி தாக்குதல் நடத்தி அவங்கள என்ன பண்ணுறது கேட்டால் டிஸ்ரோப் என்றது கேட்டால் ஆடைகளை களைய சொல்லி அவங்கள மானபங்கப்படுத்துவது என்பது மிகப்பெரிய குற்றம். 3 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிரிவில் ஒரு பெண்ணை அச்சுறுத்தி அவங்கள ஆக்குவதும் மாபெரும் குற்றம். அது பெரிய தண்டனைக்குள்ள ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தா செக்ஷன் 354C ஆஃப் ஐபிசி, வாயரிசம். அதாவது கேட்டால் அவங்கள இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க உடை மாற்றுவதை படம் எடுப்பது, அதுவும் இல்லாமல் கேட்டால் அவங்க ஃபோட்டோவை என்ன பண்ணுறதுன்னா அதை படம் எடுத்து அவங்கள மிரட்டுவது, இப்படி பண்ணுறதெல்லாம் என்ன கேட்டால் மாபெரும் குற்றம். அதுக்கும் பயங்கரமான தண்டனை இருக்குது. இது வாயரிசம் என்பது என்ன கேட்டால் பார்வை காமம்னு தமிழில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுக்கும் சிறை தண்டனை இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட அஃபென்ஸ் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மாதிரிலாம் நடந்ததுன்னா நீங்கள் உடனே புகார் கொடுக்கணும். பல பேர் நானும் நிறைய வழக்கில் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பொண்ணோட வாழ்க்கை சார், நம்ம விட்டுலாம் சார். இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது, லோக்கலில் நடக்கும்போது. அப்போ எனக்கு நைட் ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த கல்லூரி மாணவி அவங்க பாத்ரூமில் குளிக்கும்போது அவங்கள படம் எடுத்துட்டான் ஒருத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் கொதித்து எழுந்து ஒரு பட்டாளமே கிளம்பி காவல் நிலையத்துக்கு போனால் என்ன பண்ணுறாங்க கேட்டால், காவல்துறை அதிகாரி என்ன சொல்லிட்டாராம், பொண்ணோட வாழ்க்கைப்பா, நாளைக்கு ஃபோட்டோ கிட்டலாம் வெளில அசிங்கமாயிடும்பா அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்றான். உடனே நான் இந்த உயர் அதிகாரிகளுக்கு தகவலை கொண்டு போய் நடவடிக்கை எடுத்தோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம துணிஞ்சு போய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா 354D ஸ்டாக்கிங்ன்றது கேட்டால் பின்தொடர்வது. அதாவது இல்லீகலாக ஃபாலோ பண்ணுறது. ஒரு பெண்ணை இல்லீகலாக ஃபாலோ பண்ணுவது. அதாவது இல்லீகலாக ஃபாலோ பண்ணுறது அது சோஷியல் மீடியாவில் இல்லீகலாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ரோட்டில் இல்லீகலாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை எலக்ட்ரானிக்கல் விஷயத்தில், எலக்ட்ரானிக்னா அதாவது இன்டர்நெட்டில் ஃபாலோ பண்ணதாக இருந்தாலும் சரி, அது சட்டப்படி குற்றம். அவங்களை பற்றி
தவறாக பேசுவது, ஈவ் டீசிங் பண்ணுவது, இதெல்லாம் வந்து செக்ஷன் 354D படி மாபெரும் குற்றம். இதில் வந்து 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். இப்போ நீங்கள் திருப்பி இந்த வீடியோ போட்டு பார்க்கலாம். அதில் பார்க்கும்பொழுது இல்லை உங்களுக்கு செக்ஷன்ஸ் எல்லாம் இதிலே கூட வரும் இந்த வீடியோவில். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் 354ABCD வந்து என்னென்னு கேட்டால் பெண்களை அசிங்கமாக வந்து சித்தரிப்பதற்கும் பெண்களை அவமானப்படுத்துவதற்கும் பெண்களை மானபங்கப்படுத்துவதற்கும் பெண்களை அதாவது வந்து ஸ்டாக்கிங் பண்ணுவதற்கும் வந்து பண்ணுவதெல்லாம் ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லுது. ஆகவே இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பெண்கள் அனுபவித்தால், இது மாதிரி ஒரு விஷயத்தை பெண்கள் பார்க்க நேர்ந்தால், இது மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஆண் பார்க்க நேர்ந்தால் உடனே நீங்கள் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்து தகுந்த சாட்சியங்களோடு இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. கீழே இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கினால் நீங்கள் உடனே உயர் அதிகாரிகளுக்கு இதை வந்து தகவலை சொல்லணும். தகவலை சொல்லும்பொழுது தான் நாளைக்கு இது மாதிரி ஒருத்தன் பண்ணுறவன் வந்து இந்த செயலை பண்ணுவதை நிறுத்திக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.